தண்ணியே இல்லை, பாவம் ட்ரெயினில் இருக்கு பாரு. அது நிற்கிறது காய்கறி வெயில்ல ரக்கையை காய்ச்சி ஐயோ சூப்பராக இருக்கா. மரம் ஃபுல்லாக இருக்கு. இதெல்லாம் நம்ம இங்கே இது இல்லை, பட் இங்கே ப்ரீட் ஆகி அப்படியே எதிரும் போகாம போய் போய் எவனா வரான் அந்த மாதிரி போய் போய் எவன் வராங்க இங்கே தைக்கலாம் தண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இருக்கேன் சார், அதனால தான் வந்துருக்கு. இன்னும் பரவாயில்ல, இந்த கூடெல்லாம் கட்டியிருக்கு பாருங்க மரத்தில். ஆனால் வேடம் தாங்கல்ல, இவ்வளோ கிட்ட பார்க்க முடியாது, எங்கேயோ இருக்கும். இவ்வளோ பறவையும் இல்லை அங்கே. ரைட் சைடு இருப்பாங்க சார், ரைட் சைடு தான் எவ்வளோ குட்டியிலேருந்து இருக்கு. இவங்க இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க, போயிட்டு வரவங்க இல்லை, இந்தியா விசா வாங்க. யாரும் பறவையெல்லாம் வேட்டை புல்லு தான் காட்டில் கொல்ல கொடுப்பாங்க, புல்லு தான் கொடுப்பாங்க. ஏதோ நம்ம குதிரை மனுஷனுக்கு நம்ம வளர்க்குற குதிரைக்கு ஓகே. இயற்கை நல்லா இருக்குது, கிளைமேட்டு தண்ணி எல்லாம் நடக்கிற மாதிரி நடக்குதா. மைசூர் போனா ஒட்டக சிங்கி நிற்கிது, அது ஒரு 10 நிமிஷம் பார்த்தா அசைவே இல்லை. நான் சொன்ன சரடி அப்படின்னு தலையில் அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்தா எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படியே. போகாத அளவுக்கு ஏதாவது புல்லு வர வச்சு விடுவாங்க, புல்லு போட்டுருவாங்க. அதுக்குதான் அந்த வண்டி வந்தது, அவன் அந்த அதுக்கு தீனி கொடுப்பாங்கன்ட்டு வருது. காண்டாமிருகம் கூட வச்சிருக்காங்க. காண்டாமிருகம் வால் ஆட்டுது பாருங்க. எலக்ட்ரிக் வச்சிருக்கான், கரண்ட் ஒரிஜினல் தான்யா, கரண்ட் வச்சிருக்கான் பாரு. கீழே வெளியில வர ஆட்டுது பார்த்து இல்லை, அது ஒரிஜினல் தான். யாருக்கு இல்லை, வெளியே வராம இருக்குது கரண்ட். சரி, கரண்ட் வந்து இப்போ டச் ஆச்சுன்னா ஓடிடுவான். சாகர அளவுக்கு கரண்ட் இருக்காது, சும்மா லைட்டா இருக்கும். இவ்வளோ வெள்ளை விளையாடுன்னு இருக்கும் பார்த்தா கனகரையில் அது சேத்துல இருக்கு, என்ன பண்றது, கழுவுறதுக்கு ஆள் இல்லை. இது முன்ன வழியை விடுப்பா, ஸ்ட்ரைக் பண்ணுது பாரு, தீனி குடும்பலன்னு ஸ்ட்ரைக் பண்ணுது பாரு. காண்டாமிருகத்தியா இதில் கூட இருக்குதுன்னு பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கு பத்தியா, பிறக்கும் போது அதை பத்தியா. நம்ம கூட்டம் வந்துடும், தீனி குத்தினா வந்துடும். இது அப்படியே எனக்கு அனுப்புங்க சார். அது காட்டில் இருக்க மாதிரி மழை வந்தால் அப்படியே மாட்டிக்கிட்ட ஒதுக்குவாங்க. மழை தான் குளிச்சுட்டு சாப்பிடு பாருங்க, அங்கே எங்கே புல்ல கொட்டி விட்டுருவாங்க. இந்த பக்கம் சும்மா லெஃப்ட்ல பாரு, ரைட். நம்ம வீட்டுக்கு எருமை மாதிரி சாணியில இருக்கும் எருமை, அந்த மாதிரி இருக்கு. லைட்டா வச்சிருப்பாங்க, அப்பதான் அது
அந்த கொம்பு எவ்வளோ விலைன்ட்டு அதனால சீனாக்காரங்க அறுத்துருவாங்கன்ட்டு இது வேறப்பா. அந்த கொம்பு இருக்குல்ல வத்த கொம்பு அந்த கோவக்காரன் அங்கே இருப்பான் அது ஆக்சுவலாக சதையா கொம்பு இல்லை சாணியை போட்டு அது உடம்பே அதுக்குன்னு மாடு மாதிரி கழுவோம் அப்படியே மழை காலத்தில் நீச்சல் அடிக்கும்